வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் 15, 2023 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது பார்த்திங்கன்னு சொன்னால், தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபா செலுத்திட்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால், மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் இந்த தமிழ்நாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்றுட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இப்போ மாதந்தோறும் 1000 ரூபா வாங்கிட்டு வராங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து அவங்க அப்ளை பண்ணியும் இன்னும் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரிஜெக்ட் பண்ண பிறகும் பார்த்திங்கன்னா அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ மேல்முறையீடு பண்ண பிறகு இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட்டு வராமலே இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா ஒரு சில மனக்கசப்பு மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி நிறைய கிரிட்டேரியா வச்சுருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட சொந்த 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, சொந்த பயன்பாட்டிற்கு. இல்லாமல் நீங்கள் வாடகை வண்டி ஓட்டலாம், இல்லை உங்களுக்கு தொழிலுக்காட்டு நீங்கள் வண்டி ஓட்டிருக்கலாம். அந்த மாதிரி இந்த பிரச்சனையில் சொந்த பயன்பாட்டிற்கு நீங்கள் வாகனம் வைத்திருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு நீங்கள் 3000க்கு மேலே யூனிட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த திட்டத்தில் தகுதியற்றவர்கள். நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட்டு வாங்கிட்டு இருந்தாலும் இந்த கிரிட்டேரியாவை நீங்கள் தற்போது மீறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலேருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாருமே கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாட்டு இருக்கக்கூடாது. இப்படி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட குறிப்பிட்ட சொத்து தான் இருக்கணும். இப்படி பல கிரிட்டேரியா நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த கிரிட்டேரியாவுக்கு உள்ளே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த திட்டத்தில் அமௌண்ட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க ஒரு புது வாகனம் சொந்த பயன்பாட்டுக்கு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலேருந்து ரிமூவ் செய்யப்படுங்க. நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு பேருடைய டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தரவுகளை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த கிரிட்டேரியாவில் இருக்காங்களா இல்லை மீறிட்டாங்களா. அப்படி மீறும்போது தான் ஆட்டோமேட்டிக்கலாக ரிமூவ் செய்யப்படுங்க. நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் தகுதியாக இருந்து இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு 2 மாதம் மட்டும் வரல, 3 மாதம் மட்டும் வரல, இந்த மாதம் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்கான ரீசன் இது தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிட்டேரியாவை நீங்கள் மீறும்போது இந்த திட்டத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே ரிமூவ் செய்யப்படுங்க. ஸோ நிறைய பேர் பண்ண தப்பு சிலவங்க லோனு எடுக்க அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதாட்டு நீங்கள் இந்த இது கணக்கு காட்டுவாங்க. அப்படி கணக்கு காட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க ஃபேக்காகவே எடுத்து கணக்கு காட்டுவாங்க. அப்படி கணக்கு காட்டும்போது நீங்கள் லோன் எடுத்திருக்க டீட்டெயில்ஸ் தெரியும். அதே இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதாட்டு நீங்கள் ஃபேக்காக வச்சுருந்தாலும் அது மூலம் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்திலேருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில காரணத்தினால இந்த திட்டத்திலேருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்திருப்பீங்க. இந்த திட்டத்தில் அவங்க இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வராமல் இருக்கும். அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஆதார் பேஸ் படி தான் கவர்மெண்ட் சலுகையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயனாளிகளுக்கு டைரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்கில் போனால், டைரெக்டாக பயனாளிகளை போனால், தேர்ட் பார்ட்டி யாருமே போய் அவங்களுக்கு போகக்கூடாது. அந்த ரீசனுக்காண்டி தான் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இப்போ ஆதார் பேஸ் படி நிறைய கவர்மெண்ட் சலுகைகளை பண்ணிட்டு வராங்க. அதே போல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சலுகைகளை எல்லாம் கொடுத்துட்டு இந்த PM கிசான் திட்டம் இது மூலம் பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ் படி தான் அவங்களோட டைரெக்டாக அக்கௌண்ட்டில் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, நாங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஸோ அதனால் எங்களை ஆட்டோமேட்டிக்கலாக ஆதார் லிங்க் அந்த மாதிரி கிடையாது. ஆதார் சீடிங் பண்ணணும், ஆதார் லிங்க் வேறு, ஆதார் சீடிங் பண்ணால் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ணி ஆதார் பேஸ் படி உங்களுக்கு பணம் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் இணைஞ்சிருக்கா, ஆதார் சீடிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அமௌண்ட்டு போடாமலே இருப்பாங்க. இருக்கும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து பிடிச்சிருவாங்க. அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மல்டி அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ பல பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் எதில் வருதுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால்
பார்த்தீங்கன்னா கடைசியாட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுடன் கடைசியாட்டு இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது ஆதார் சீடிங் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இணைஞ்சிருக்கோ அந்த பேங்க்கில் தான் உங்களுக்கான அமௌண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தகுதியாக இருந்து இன்னும் அப்ளை பண்ணலைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது புது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் வருதுன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாட்டு வரும்போது வீடியோவாக பதிவிடும். ஸோ ஏன்னு சொல்லி இவ்வளோ லேட்டாக தாமதமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இடையில நிறைய பேர் ரேஷன் கார்டு புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. புதுசாக மேரேஜ் ஆனவங்களும் சரி, எல்லாருமே ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் சரி, புதுசாக வீடு போட்டவங்களும் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இடையில எலெக்ஷன் இந்த மாதிரி ரீசனுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப தடைப்பட்டு போயிட்டு இருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டு அவங்க இப்போ கொடுத்துட்டு வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி கொடுத்து முடிச்சுட்டு இனி புதிய ரேஷன் கார்டு வாங்குறவங்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இந்த புதுசாக அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா, இல்லை நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுறதா, இல்லை பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் போய் அப்ளை பண்ணுறதான்னு சொல்லிட்டு இன்னும் அதற்கான அப்டேட் வரல. ஸோ அப்படி அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் வீடியோவாக பதிவிடும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வரல, என்ன ரீசனுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆல்ரெடி புதுசாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் மறந்துருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களால் அப்ளை பண்ண முடியாத சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களை புதுசாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். புதிய ரேஷன் கார்டு வந்துருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். தனியாக வீடு போட்டு புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்களும் அவங்களும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ஒரு சில கிரிட்டேரியா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன போல் சொந்த வாகனம் இருக்கக்கூடாது, 100 யூனிட் மேலே கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் உங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடாது, உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதாட்டு இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி கிரிட்டேரியா இல்லாதவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து உங்களுக்கான அமௌண்ட்டு மாதந்தோறும் வந்துட்டு இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் அதேமாரி அப்ளை பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் செய்யப்படுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு முக்கியமான திட்டமாக உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப அட்டை எண் எங்களுடைய தரவுகளை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் தப்பாக கொடுத்துருங்க, ஏதாவது ரீசன் ஆண்டி ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இப்படி ரிஜெக்ட் ஆனவங்களை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ புதுசாக அப்ளை பண்ணும்போது நீங்களும் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாட்டு பயனாளிகளை சேர்க்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த விண்ணப்பம் எங்களுடைய தரவுகளில் இருக்குது, செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க கூடுதலாட்டு சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியானவ இருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்த்துருவாங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் இந்த திட்டத்தில் இருந்து நீங்கள் தகுதிக்கு உள்ளே இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெறுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து இனி பதிவிட்டு இருப்போம். டெய்லி மாலையில் பார்த்தீங்கன்னா 4 மணியில் கண்டிப்பாக அதற்கான வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்